நான் எப்பவும் ஹால்ல தான் தூங்குவேன். அதான் குழந்தைய நான் பாத்துக்கிறேன்னு சொன்னதுனால குழந்தையும் என் கூட ஹால்லயே இருக்கான். சும்மா சமாளிக்காதீங்கக்கா. அட இல்ல தமிழ், நான் நிஜமா தான் சொல்றேன். சரி, எங்கக்கா அந்த வீட்டு புது மாப்பிள்ள? சொல்லுங்கக்கா, அந்த வீட்டு புது மாப்பிள்ள எங்க? ஓ, இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அத முதல் இரவு கொண்டாட போயிட்டாரோ? பெத்த புள்ள அம்மாவோட முகத்தை பார்க்க முடியாம நடு ஹால்ல பாலுக்கு ஏங்கி அழுதுகிட்டு இருக்கு. யாரு எப்படி இருந்தா எனக்கு என்னன்னு அவரு முதல் இரவு கொண்டாட போயிட்டாரு. ரொம்ப நல்லா இருக்குக்கா. நடக்கட்டும், இன்னும் என்னெல்லாம் நடக்கணுமோ நடக்கட்டும். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், என் புள்ளைய மட்டும் நான் அந்த வீட்டுல விட்டு வச்சிருக்க மாட்டேன்க்கா. நானும் சரி, என் பிள்ளைங்களும் சரி, நாங்க யாருக்கும் பாரமா இருக்க மாட்டோம். எங்களுக்கான மரியாதை இல்லாத ஒரு இடத்துல நானும் இருக்க மாட்டேன், என் பிள்ளைங்களையும் நான் இருக்க விட மாட்டேன். எனக்கு புரியுது தமிழ், ஆனா நீ முதல்ல உன் உடம்ப பாத்துக்கோ. இன்னைக்குதான் உனக்கு பிரசவம் ஆயிருக்கு. நீ முதல்ல ஒழுங்கா தேறி வர பாரு. உன் உடம்ப பாத்துக்கோ. குழந்தைய நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத, அவனை நான் பாத்துக்கிறேன். ரொம்ப நன்றிக்கா, நான் வச்சிடுறேன். நீங்க அப்படியே நில்லுங்க, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறேன். ஐஸ் ஐஸ், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இல்ல மாமா, நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு சொன்னாங்க. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல. பரவாயில்லையே, என் மாமா கிராமத்துல வளர்ந்தவரு, அதனால அந்த காலத்து ஆளு மாதிரி பொண்டாட்டி உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்லாம் எதிர்பார்ப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா அதெல்லாம் வேண்டான்னு சொல்ற அளவுக்கு என் மாமா பயங்கர பிராட் மைண்டடா தான் இருக்காரு. என்னங்க மாமா, இதுல நீங்க பாதியை குடிச்சிட்டு மீதி பால் எனக்கு கொடுக்கணுமா? இல்ல, எனக்கு வேண்டாம் ஐஸ். ஐயோ மாமா, இது ஏதோ சம்பிரதாயமா? இத செய்யணும்னு சொல்லிருக்காங்க. எத்தனை சினிமால இந்த மாதிரி சீன் எல்லாம் பார்த்திருப்போம். எனக்கும் இதெல்லாம் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு மாமா. ப்ளீஸ் மாமா. இல்ல ஐஸ், நான் இப்பதான் சாப்பிட்டு வந்தேன், அதனால இப்ப இது வேண்டாம். வேணும்னா அப்புறமா பாத்துக்கலாம். ஓ, அப்புறமா பாத்துக்கலாமா? சரி, ஓகே ஃபைன்.